திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் முருகனை போய் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 4 நாட்கள்ல காலையிலையும் மாலையிலையும் ஒரு தடவை சேவிச்சுட்டு வாங்க. மிதன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாழ்க்கை உண்டு. இந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கு அதிபதிப்பட்டவன் முருகன். அவனுடைய தாய் மாமாக இருக்கக்கூடிய பவள கனிவாய் பெருமாள். நீங்க இங்க போனீங்கன்னா முருகன் சன்னதியை சேவிச்சுட்டு அங்க இருக்க பட்டாச்சாரியை சொன்னீங்கன்னா தான் அப்படி எட்டி பார்த்தா தான் அவர் தெரிவார். அவர் தான் அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தையே நடத்துறவர். ஸோ உங்களுக்கு அதிபதி புதன், புதனுக்கு அதிபதி பெருமாள் இல்லையா மிதன ராசிக்கு. அப்போ அந்த ராசிநாதனுடைய அதிபதியும் இங்கே சேவிக்கிறீங்க. பக்கத்திலே விநாயகர் இருக்கிறாரு, விஷ்ணு துர்க்கா இருக்கிறா. அப்போ இவ எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அற்புதமான நற்பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான டைம். இந்த அற்புதமான டைம் எங்கே ஏற்படுது? திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடியது. சார், இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் வேறு என்ன விசேஷம்? அமாவாசையில் பிறந்துட்டேன், அல்லது அமாவாசையில் என் பெண் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, அல்லது அமாவாசையில் எங்கள் வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டுச்சு, இந்த தீட்டுகள்லாம் நீங்கணும்னா 1000 பரிகாரம் பண்ணணும். தேவையே இல்லை. ஒரே ஒரு தடவை திருப்பரங்குன்றம் முருகனை பாருங்க. திருப்பரங்குன்றம் முருகன் நீ சிரித்தால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சிரிப்பான ஒரு வாழ்க்கை, இன்பமயமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவன் பரன்குன்றம். வாழ்க்கையில ஒரு நிலையில இருக்கிறவனையும் ஏற்றி விடுவானா, தன்னை வணங்கினவனையும் ஏற்றி விடுவானா, தன்னை நினைத்தவனையும் உயர்த்தி விடக்கூடிய அற்புதமான ஆலயம் திருப்பரங்குன்றம்.